வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முருகன் மாநாட்டால் திமுக அதிர்ச்சி. அதிமுக வாய் திறக்காதது ஏன்? அடுக்கடுக்கான கேள்வி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பாஜகவின் முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் செயல்பாடு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா எனவும் கிண்டல் செய்து வருகின்றனர். மதுரையில் பாஜகவின் மற்றொரு பிரிவாக கருதப்படும் இந்து முன்னணி அமைப்பினர் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதுபோக பாஜகவின் கூட்டணியில் உள்ள அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முருக பக்தர்கள் மாநாடு என்று கூறினாலும் அதில் முற்றிலுமாக அரசியல் நெடியே வீசியது. அப்பொழுது நடந்த சில நிகழ்வுகளுக்கு எந்தவித கருத்தும் அப்ஜெக்ஷனையும் கூட தெரிவிக்காமல் முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக இருந்ததே தற்பொழுது அதிமுகவின் மீதான விமர்சனங்களுக்கு காரணமாகியுள்ளது. மாநாட்டு திடலில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒன்றில் முருக திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து ஓடிவா என்ற வாசகம் அச்சிடப்பட்டிருந்தது. இதனை குறிப்பிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேரு வச்சிருக்காங்க. அவங்க என்னடானா திராவிடத்தை அழிச்சிடுன்னு பேனர் வச்சு இருக்காங்க. அதை பார்த்து எப்படி எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்புகின்றன. அந்த அம்மா இருந்ததா இப்படியெல்லாம் நடந்து இருக்குமா என கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கின்றனர். பேனர் ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்ப, மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோ ஒன்று அதிமுகவினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் அதிமுக தனது கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் பெரியார் மற்றும் அண்ணா ஆகியோர் விமர்சிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதற்கு கூட அதிமுகவினர் எந்தவித கருத்தும் அப்ஜெக்ஷனையும் தெரிவிக்காமல் அமைதியாகவே இருந்தது தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சிக்காகவும் பேச மாட்டார்கள், கட்சி கொள்கை தலைவர்களுக்காகவும் பேச மாட்டார்களா? அதிமுகவை மொத்தமாக பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்களா என்று திமுகவினர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வழக்குகளுக்கு பயந்து நான் வேண்டாம் வெறுப்பாகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் வைத்து இருப்பதை இந்த சம்பவம் உணர்த்துகின்றன என்று குற்றச்சாட்டு முன்வைக்கிறது. இந்த ஒரு தகவல் பெரும் பரபரப்பாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.